அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜீரக சம்பா அரிசி வச்சு ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஜீரக சம்பா அரிசி ஒரு கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவு இருக்கும். 6 பேர் நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் அளவு சொல்கிறேன். அதை வந்து இந்த ஜீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிடணும். அதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 12 காஞ்ச மிளகாய் வத்தல் கொஞ்சம் வெந்நீரில் ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம். அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் அளவு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 15லேருந்து ஒரு 20 முந்திரி பருப்பு. இந்த மிளகாய் வத்தல் அப்புறம் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அரைக்கணும். 12லேருந்து ஒரு 15 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன கூடவோ குறைச்சோ பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிடணும். மிளகாய் வத்தல் இஞ்சி பூண்டு அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு இதுக்கு வந்து நெய்யை விட கடலெண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணணும். நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக போதும். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் வந்து அதை விட கூட கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஒரு 7-8 ஸ்பூன் அந்த மாதிரி கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. நெய்யும் கடலெண்ணெய் கலந்து விடணும். நெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கடலெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவும் விட்டுக்கோங்க. நெய்யும் கடலெண்ணையும் சேர்ந்து விட்டாச்சு. இப்போ வந்து அந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து ஹீட் ஆகணும். அந்த நெய்யும் எண்ணெயும் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு துண்டு பட்டை, அப்புறம் வந்து கிராம்பு ஒரு 5-6-7-8 கிராம்பு, ஒரு ஏலம் வந்து ஒரு 4 ஏலம், அப்புறம் ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் கொஞ்சோண்டு ஜாதிபத்திரி, ஒரு பிரிஞ்சி இலை. இவ்வளவும் வந்து நம்ம அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் போட்டுருங்க ஹீட் ஆன உடனே. அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 6 பல்லாரி வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஒல்லியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக வேண்டாம், அந்த மாதிரி சின்ன ஒல்லியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், அதை வந்து கொஞ்சம் காம்பை கீறிக்கோங்க. அந்த பக்கத்தில் கீறிட்டு அதையும் வந்து அது அப்போ தான் அந்த உப்பு காரம் அதில் வந்து இறங்கும். அந்த மிளகாயில் கொஞ்சம் லைட்டாக அந்த காம்பு பக்கத்தில் கீறி விட்டுக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த மிளகாவும் அந்த பல்லாரி வெங்காயம் போட்டாச்சு. நெய்யிலையும் எண்ணெயிலையும் அந்த பல்லாரி வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற தக்காளி எல்லாமே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்ல வதங்கி வரணும் பல்லாரி. அந்த வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை போடணும். தக்காளி வந்து ஒரு 6லேருந்து 7 தக்காளி மீடியம் சைஸில் இந்த இதுக்கு சரியாக இருக்கும். அந்த தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து அதில் போட்டுருங்க. அப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் முதல்லே போட்டுடலாம். ஓரளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காணலன்னு நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் வந்து எல்லாமே நம்ம வந்து தக்காளி உப்பு எல்லாமே வந்து போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து நிதானமாக எரிச்சுக்கோங்க. அந்த தக்காளி வந்து அந்த நல்லா வந்து சுருண்டு மசிஞ்சு வேகணும். அந்த தோல் வந்து நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து நிதானமாக எரிச்சிட்டு எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி நல்ல ஓரளவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தழை எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். மிளகாய் வத்தல் இஞ்சி பூண்டு அண்டிப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த கொஞ்சம் அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனை வந்து போகணும். அந்த அளவுக்கு அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு வந்து மிளகாய் வத்தல் பொடி போடக்கூடாது. இந்த மாதிரி மிளகாய் வத்தலை வந்து ஊற வச்சு கொஞ்சம் வெந்நீரில் நல்லா ஊற வச்சு அதை வந்து அரைச்சி தான் போடணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த மட்டன் பிரியாணி பண்ணணும். அதுக்காக மிளகாத்தப்படி போடாமல் இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நல்ல மல்லித்தழையை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுருங்க. புதினாவும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நல்லா வந்து கழுவிட்டு அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மல்லித்தழையும் புதினாவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து நிதானமாக பார்த்து எரிச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஓரளவு சேர்த்து எல்லாமே நல்லா சேர்ந்து போட்டாச்சு. உப்புலாம் போட்டாச்சு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு. காரத்துக்கு வந்து
இதில் வந்து ரெட் சில்லியும் நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கோம், அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம். அதனால் காரம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு ரெட் சில்லி வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன ஓரளவு பார்த்து போட்டுக்கோங்க. 12லேருந்து ஒரு 15 வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கூடுதல் மாதிரி இருந்துன்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க, அதிகமாக வேணால் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு 3/4 கிலோ மட்டன், எலும்பு சேர்த்த மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அந்த மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்லையும் கொஞ்சம் நல்லா கழுவிங்க. ஹாட் வாட்டரில் கொஞ்சோடு லெமன் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் விட்டு அதுலேயும் நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த கவிச்சி வாடை வந்து இருக்காது. நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா பரட்டி வச்சுருக்கோம்ல, இப்போது தீயை வந்து நிதானமே வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மட்டனை வந்து அந்த தண்ணி இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த மட்டனை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் அந்த உப்புலாம் சேர்ந்து படுற மாதிரி. அதுக்கப்புறம் தயிர் வந்து நல்ல புளிப்பில்லாத தயிர் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி விடணும். அம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு வந்து தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விடணும். சாதாரண நார்மலாக மற்ற பிரியாணிக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டால் போதும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ரொம்ப அதிகமாக விட வேண்டாம். ஒரு 4 ஸ்பூன் புளிப்பில்லாத தயிரை வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி கழுவின தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் விட்டுடலாம். ஆனால் அந்த தண்ணியை வந்து அளந்து தான் விடணும். அரிசி எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு கரெக்டாக 2 பங்குக்கு மேலே விட்டுறக்கூடாது, கரெக்டாக 2 பங்கு தான் விடணும். இந்த மிக்ஸி கழுவின தண்ணியெலாம் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு அரிசி வந்து 5 டம்ளர் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 10 டம்ளருக்கு மேலே விடக்கூடாது. அதே மாதிரி அரிசி கழுவி அதுக்கப்புறம் அரிசியை மட்டும் அதில் போடும்போது அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அந்த தண்ணி அளவு வந்து இதில் கழிச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அரிசியை போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுருங்க. இல்லை அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும், இந்த தண்ணியை வந்து குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் அளவு குறைச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டுக்கோங்க. தண்ணி வந்து கூடிடக்கூடாது, கூடுனா வந்து ரொம்ப குழஞ்சிரும். கரெக்டாக அதனால் 2 பங்கு வர்ற மாதிரி விட்டுக்கோங்க. எல்லா தண்ணியும் அளந்து இந்த கழுவின தண்ணி எல்லாமே சேர்த்து 2 பங்குக்கு வர்ற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. அப்புறம் லெமன் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 லெமன் சின்ன சைஸில் அதில் வந்து ஒரு 15 சொட்டு விட்டுக்கோங்க. லெமன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்ல குக்கரை வந்து நல்ல மட்டன் வந்து நல்லா வேகணும். ஒரு 90% அளவு வேகணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக்கரில் விசில் வச்சுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு தக்கன என்ன எத்தனை விசில் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் வந்து ஓரளவு நல்லா 3/4 வாசி வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அரிசியெலாம் நல்லா கழுவி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து அந்த அரிசியை வந்து நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் வந்து அதில் போட்டுருங்க. கரெக்டாக 2 பங்குக்கு மேலே விட்டுற வேண்டாம், பார்த்துட்டு நீங்கள் இப்போ இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம், அதனால் வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். கொஞ்சம் தண்ணி கூடனாலும் குழஞ்சிடும், அதனால் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இதே இதில் நீங்கள் வந்து பாசுமதியிலனாலும் போங்கலாம், அதுக்கும் வந்து இதே அளவு தான். 2 பங்குக்கு மேலே வைக்கக்கூடாது, கரெக்டாக 2 பங்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 1 டம்ளர் இப்போ 5 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 10 டம்ளருக்கு ஒரு 9 டம்ளர் 9.25 டம்ளர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓரளவு அது கூட கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா எல்லாமே சேர்த்து அரிசி எல்லாமே போட்டாச்சு, தண்ணியெல்லாம் அளந்து விட்டாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காணலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சேராது. அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நீங்கள் காணலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா அடி ஓட்ட எல்லாமே நல்லா கிண்டி விட்டுருங்க. தீயை வந்து நிதானமாக எரிச்சுக்கோங்க. நிதானமாக எரிச்சிட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அடிக்கடி கிண்டினாலும் குழஞ்சிரும். ஓரளவு சிம் அல்லது மீடியத்தில் வச்சுட்டு கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து இப்போ வந்து குக்கர் மூடி விசில்லாம் போடலை, வெறுமனை திறந்து தான் வச்சு கிண்டிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஓரளவு தண்ணி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி பொத்தியமைக்கு லைட்டாக அதில் வந்து தண்ணி இருக்குது. இப்போ இது கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விசிலையும் போட்டுருங்க. ஆனால் வந்து அந்த வெயிட் போட்டுருங்க, ஆனால் விசில் வரக்கூடாது. இதை மூடி போட்டு நல்லா விசில் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து வெயிட் வர வேண்டாம். இப்போ வந்து இது சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 7 நிமிஷம், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் திறந்து நீங்கள் வந்து அடி ஓட்ட கிண்டி விட்டுருங்க. இந்த விசில் வரக்கூடாது, சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரை வச்சுக்கோங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அடுத்தப்புறம் வந்து திறந்துட்டு நல்லா அடி ஓட்ட கிண்டி விட்டுருங்க. நிச்சயமாக அடியில் வந்து இந்த நெய் எண்ணெயும் அடியில் வந்து சேர்ந்துருக்கும், அதனால் நல்லா அடி ஓட்ட நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து மட்டன்லாம் நல்லா வந்து ஒரு அருமையான வந்து பிரியாணி ரெடி ஆகிடுது. ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி இதே அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த அளவு வந்து ஒரு 6 பேருக்கு தக்கன இந்த அளவு பல்லாரி தக்காளி எல்லாமே இதே அளவு. நீங்கள் வந்து உங்களுக்கு கூடுதலாக நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்னா எல்லா பொருளுமே நீங்கள் வந்து கூடுதலாக எடுத்துக்கோங்க. குறைவாக பண்ணணும் எல்லா பொருளும் வந்து குறைவாக எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தக்கன நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க.
உப்பு காரம்னா உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் பார்த்து இதில் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.